ரட்மலானில் இருக்கிற ஏர்போர்ட் மியூசியம் தான். இந்த மியூசியம் வந்து ரட்மலான ஏர்போர்ட்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருந்தது. உண்மையாகவே இங்கே போய் எங்களுக்கு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. முக்கியமாகவே நான் காற்று எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் ரட்மலான ஏர்போர்ட். அதில் இருந்து எங்களுக்கு இது அந்த ஒரு வேலி தான் பிரிக்கிற மாதிரி இருந்தது. உண்மையாகவே வந்து இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கொள்வீங்க. அதாவது இதுவரை ஃப்ளைட்ஸில் போகாத ஆக்கள், இல்லை ஃப்ளைட்டுக்கு போகணுமெண்டு வெயிட் பண்ணுற ஆக்கள், ஈவன் கிட்ஸ் கூட ஃப்ளைட்டில் ஏறாத ஆக்களுக்கு இந்த இடத்துக்கு போனால் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் இப்போ காட்டி கொண்டிருக்கிற அட்டையர்ஸ் என்னென்னா வந்து ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் வந்து வேறு அட்டையர்ஸ் போடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டர்னிட்டின்னா அதுக்கு ஒரு காஸ்டியூம், அது மாதிரி ஸ்போர்ட்ஸுக்குன்னா அதுக்கு ஒரு காஸ்டியூம், சோல்ஜர்ஸுக்கு ஏற்ற காஸ்டியூம், மெடிக்கல் காஸ்டியூம், இப்படி டிஃப்ரெண்டான காஸ்டியூம் இருந்தது. உண்மையாகவே எங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. வந்து எனக்கு இங்கே போனதில் ரொம்பவே பிடிச்சது, ரொம்பவே ஸ்பெஷாலிட்டியானது என்னென்னா வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் தான். அந்த ஏர்கிராஃப்டை வடிவாக செட் பண்ணி அதுக்குள்ளே ஏர் கண்டிஷன் போட்டு அதுக்குள்ளே கணக்கு சிமுலேட்டர்ஸ் செக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதுக்குள்ளே போனோன்னு வந்து அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணுறது, லேண்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரியான சிமுலேட்டர்ஸ், அதோட பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ரீன் கூட அதை விசிபிள் பண்ணி கொண்டிருக்கும். லேண்ட் ஆகிக்க நாங்கள் கீழே எப்படி இருக்கும் அந்த லேண்டுன்றதை காட்டும். இவன் நாங்கள் போய்கொண்டிருக்க அந்த முகில் கூட்டம் எப்படி மறைச்சிருக்கும்ன்றதை காட்டும். இவன் நாங்கள் லேண்ட் ஆகிக்கமே வந்து அந்த கொக்பிட் வியூ எல்லாமே ரொம்பவே சூப்பர்பாக செய்திருந்தாங்க. அதுக்குள்ளே எடுத்த வீடியோஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் கட்டாயம் அதை பார்க்க உங்களுக்கு விளங்கும். எங்களை நாங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோலேருந்து ஏதோ நாங்கள் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரி அப்படியே இருந்தது அந்த சவுண்ட் எல்லாம். இங்க ஏர்கிராஃப்ட் மட்டும் இல்லாம வந்து பழைய காலத்துல, அதாவது முக்கியமான ஃபேமஸான ஆக்கள் பாவிச்ச வெஹிக்கிள்ஸையுமே வந்து வச்சிருந்தாங்க. நீங்க இப்ப பாக்குற இந்த லிமசின் வந்து ஏர்டேண்டா எங்க ஃபார்மர் பிரசிடென்டா இருந்த பிரேமதாசா அவர் யூஸ் பண்ணின புல்லட் ப்ரூஃப் லிமசின் தான். உண்மையாவே ஓபன் பண்ணி காட்டினாங்க. அந்த சைட் மிரர் எல்லாம் ரொம்பவே தடிப்பமா. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள் அப்படியே உள்ளுக்கு எல்லாம் தடிப்பா பாக்குறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருந்தது. நான் இப்போ இருக்கிறதுனா வந்து அந்த ஸ்பெஷலாக சொன்னால் அந்த ஏர்கிராஃப்ட் தான். அந்த சவுண்டை வச்சு எங்களுக்கு விலங்கம் வந்து எப்படி சிமிலராக எடுத்துருக்குறாங்க. லேண்ட் பண்ணிக்க வந்து ஒரு வைப்ரேஷனும் எங்களுக்கு வரும். நாங்கள் உண்மையான ஆக்சுவல் ஃப்ளைட்டில் எப்படி லேண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. සෝල්ජර්ස් ලගේ තියෙන එක. ඉතින් ඒකට තමයි ගේන්නේ. මල්ලි වලට ඇහෙනවනේ මම නිකන් මේ කතා කරන්න පොඩ්ඩක් අර පොඩි කට්ටියට කතා කරන්න දෙන්නේ මම ඔයාලට පොඩ්ඩක් විස්තරයක් කියනලා මේ ඉතින් මේ යුද්ධ කාලෙදි ගේන්නේ යුද්ධයට හෙල්ප් එකක් ගන්න තමයි ගේන්නේ. ඒ කාලේ මේ එයාක්‍රාෆ්ට් එතකොට පැසෙන්ජර් ක්‍රාෆ්ට් තියෙනවා මේ පාවිච්චි කරන්න තමයි ගේන්නේ. පහක් ගේනවා කිව්වනේ. එතකොට පහින්ම කරන්නේ සෝල්ජර්ස්ලා අරයට ගෙනියන්නේ. ග්‍රවුන්ඩ් එකකින් ගෙනියනකොට පැය 15 16ක් ඒ දවස්වල යනවා ජැක්නෝ වලට අරන් යන්න. මොකද පාරවල් මේ කැඩලා ඉන්න දවස්වල. දැන් මේ හොඳ පාරවල් තිබුණේ නැහැ. එතකොට මේ කියන්නේ පැය භාගයෙන් වැඩි 45යි ජැක්නා කොළඹ. එහෙම තමයි මේ පහින්ම වැඩ ගත්තේ. ලොකු හෙල්ප් එකක් වුණා මේක යුද්ධෙට. අවසානයේ ඉතින් දෙකක් බ්ලාස්ට් වෙනවා, තුනක් වෙනවා, තුනින්ම වැඩ ගන්නවා. තුනක් අවසාන තුනින්ම වැඩ අරන් තුන ග්‍රවුන්ඩ් කරනවා. ෆ්ලයින් හවුස් ගන්න කවන්න පස්සේ මේ එක අනිත් එක වීරවිල තියෙනවා, අනිත් එක කොග්ගල තියෙනවා. ඒ කැම්ප් එකේ ෆ්‍රන්ට් එකේ නිකන් අර ලස්සනට වගේ හයි කරලා තියෙනවා. ඔව් එහෙමයි කරලා තියෙනවා. නගින්න කරන්න බෑ. මෙහෙම කම්ෆර්ටබල්වත් නෑ. ඒවා ගොඩක් දැන් නිව් වෙලා. இந்த இடத்தை நாங்கள் பாஸ் பண்ணி கொண்டு போகும்போது எங்களுக்கு இதில் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்ரீலங்காவில் போர் நடக்கும் போது நடந்த கடைசி கட்ட யுத்தத்தில் ஸ்ரீலங்கன் ஆர்மி வந்து இரணமடு ரன்வேயை அழிச்ச காட்சி வந்து அப்படியே லைவாக எடுத்திருந்தாங்க. அதை எங்களுக்கு போட்டு காட்டியிருந்தாங்க. உண்மையாகவே அதை பார்க்கும்போது அந்த போரோட ஒக்கிர தன்மையை வந்து நாங்கள் ரீகால் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையாகவே ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான். ஆனாலும் அதையும் ரெக்கார்ட் பண்ணி இப்போ வர ஈவன் தமிழாக்கள் சரி, முஸ்லீம், சிங்களீஸ் எல்லாருமே வந்து இதை பார்த்துட்டு போயிருந்தாங்க. வந்து அது உண்மையாகவே எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத, மறக்கவே எப்பவுமே மறக்க இயலாத ஒரு தருணமாக இருந்தது.
ගුවන් ප්‍රහාරයක්ව ගුවන් හමුදාවේ සියලු අංශයන්හි නිසි කළමනාකාරීත්වය සහ කැපවීම අග්‍රඵලයක් වන අතරම මේ ඔබ දකින්නේ ගුවන් යානාකාරී ශිල්පී විසින් තම වෘත්තීය නිපුණත්වයෙන් සහෝදරත්වයෙන් நாங்கள் 2 பேரும் இந்தியாவோட எந்த தனியாக எனக்கு ரெடி ஆகிடுது. எத்தனை ஒன்றோட போதண்டு அங்கால 1 2 3 4 5 அண்ணா ஒன்று கொண்டு போகுது මෙම ගුවන් යානා යුගල වශයෙන් ව්‍යාසක කරුණේ එක් යානයක් ප්‍රහාර නිලධාරීන් අතරතුර අනෙක් යානය ආරක්ෂා සඳහායි. හදවත ඇති අසිපත විරුදාවලිය ලද විවෘත කිරණායු ශ්‍රී ලංකා මාතාවගේ තවත් සාඩම්බර පුතුන් ඉදිරියට විනාශ කොට දැමීම සඳහායි. இந்த வீடியோவில் அந்த இரண்டமடு ரன்வே எப்படி அழிக்கப்படுகிறதை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் in a few seconds. තෝරාගත් නිවැරදි සතුරු ඉලක්කය ඉතා සූක්ෂම ෂඩයකින් සොබුරු වෙන ආකාරයේ දකින්න. ශ්‍රී ලංකා ගුවන් හමුදා ප්‍රහාර ක්‍රියාවලට වාර්තා කිරීමට සිදු වී එවකට රට තුළ පැවති
ஃபைனலி ஒரு நல்லதோடு ஒரு கெட்டது மாதிரி புது புது விஷயங்களை எங்களுக்கு அறியக்கூடியது ஒரு விதமாக இருந்தாலும் பழைய கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை திருப்பி மீட்டி பார்க்கும்போது எங்களுக்கு ஒருவித கவலை தானாகவே எழுந்தது. கடந்த காலத்தில் நடந்த எதையுமே நாங்கள் மாற்ற முடியாது தான், ஆனால் கடந்த காலத்தில் நடந்த நினைவுகளோடு நாங்கள் வாழ பழகிறது மட்டுமில்லை, அதுக்கேற்ற மாதிரி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். இதோடு எங்களுடைய நாள் இனிதே நிறைவு பெற்றது. இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் எடுக்கணும்னா கட்டாயம் போய் நீங்களும் விசிட் பண்ணி பழைய நினைவுகளை மீட்டு பார்த்துட்டு வாங்க. இதுக்கான டிக்கெட் செலவு கூட 200 தான், அவ்வளவில்லை. ஸோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.